வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. எப்பேற்பட்டாவது இன்னொரு வீடியோ பார்ட் 2 வந்து காலையிலே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா போட முடியாம போனதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோவ நான் வந்து டீகோட் பண்ணி காமிக்கணும், இல்ல போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துலேருந்து தேடிட்டே இருந்தேன். அத கண்டுபிடிக்க முடியலங்கிறது வேற விஷயம். பட் அத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நேத்து நான் கவனிக்காம விட்டுட்டு போன, இல்ல மறந்து கடந்து போன 2 விஷயங்கள குயிக்கா பார்த்துட்டு வந்துரலாம் என்னன்னு. இடும்பாவனை அந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்னதற்கான காரணம் அப்படிங்கிறப்போ நம்ம நேத்து பேசியிருந்தது நம்மளா இருக்கட்டும் எல்லாருமே சுட்டி காட்டுனது வந்து அந்த பெண் என்ன பட்டியலினத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இடுமாவனும் முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் சீமான் அவர்களும் இது ஒத்து வராதுன்னு முடிவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதை தாண்டி நம்ம கவனிக்காம விட்டது அப்படின்னா அந்த பெண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் ஸ்கின் டோன் உள்ள ஒரு பெண் தான். சோ சீமானுக்கு பேசிக்காவே அந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க தான் அடையணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத அவரோட ஆடியோல இருந்து அவரோட வாக்குமூலத்துல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. என்னடா இடுமாவனுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு வந்து அக்கா அது அந்த புரிதலோடையும் பாருங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஆமா, நம்ம வந்து அவர் ஃபிகர்ன்னு சொன்னதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு போயிட்டோமே, வெள்ளைக்காரி வெள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னதை வந்து நம்ம பெருசா ஏத்திக்கலையா மண்டையில அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு. அதுவும் ஏன் காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்க சொல்லியிருந்தாங்க. கேட்டுட்டேன். சரி, நம்ம கேட்க வேண்டியது நான் மறந்துட்டு போனது நேத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சொல்லியிருந்தேன். அதாவது மணியம்மை எங்கேயாவது பொது வழியில வந்து எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டாங்களா, அவங்கள மட்டும் நீங்க எதுக்கு எடுத்து பேசுறீங்க? அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது வந்து விருப்பத்தின் பேரில் கன்சென்ட்ல நடக்கப்பட்ட திருமணம் தானே. அவங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டாங்களா? ஏன் திரும்ப திரும்ப பேசுறீங்க? உங்களுடைய விஷயம் பர்சனல் அப்படின்னா கன்சென்ட் அப்படின்னா இவங்களோட விஷயமும் பர்சனல் கன்சென்ட் தானே, ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோமா. இப்போ இதுல 3 கேள்விகள் வைக்கணும். அதாவது பெரியார் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டது உங்களுக்கு பிரச்சனையா? ஆக்சுவலா அவருடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் திருமணம் செய்து கொள்றாரு. அப்ப லீகல் பிரச்சனையா உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? 2வது, அவர் ரகசியமா ஏதாவது செஞ்சுக்கிட்டாரா? அப்படியும் இல்ல. இந்த காலத்திலேயே பாதி பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம தான் சுத்திட்டு திரியுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே வந்து சட்டபூர்வமா எல்லாரும் முன்னிலையும் அறிவிக்கப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் அது. அப்போ அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கக்கூடாது. லீகலாவுமே பிரச்சனை இருக்கக்கூடாது இல்லையா? 3வது என்ன அப்படின்னா, எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சங்கிங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதாவது திமுகவை அடிக்கணும், இல்ல திகாவை வந்து அசிங்கப்படுத்தணும், பெரியாரை அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறவங்க எல்லாமே ஏஜ் டிஃபரன்ஸ் தான். சரி, அவங்க கையில எடுக்கிற ஒரு விஷயத்த தம்பிங்க நாத்தாக்காரங்க எடுக்கிறாங்க அப்படின்னா சாடிஷா தானே இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இதை எல்லாரும் பேசினதுதான் திரும்ப ஒரு தடவை பேசிடலாம். அதாவது 77 வயதான ஒருத்தர் 31 வயது பெண்ணை எப்படி திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறப்போ நான் கேக்குறேன், பின்னாடி பாருங்க ப்ரூஃப்ல அக்காவுக்கு 2006ல 22 வயசு. அப்போ அக்கா திருமணம் செய்யும் போது அவங்களுடைய வயது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 29 இருந்திருக்கும். 1966ல பிறந்த சீமான் அவர்களுக்கு 2013 அதாவது திருமணம் நடக்கும் போது வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 இருந்திருக்கும். அப்ப கிட்டத்தட்ட இல்ல, மிகச்சரியாக 18 வயது டிஃபரன்ஸ். 47 வயசுல 18 வயசு உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தப்பு இல்ல அப்படின்னா 77 வயது உள்ள நபர் 31 வயது அதாவது 18 வயதை கடந்த ஒரு முதிர்ச்சியான இல்ல மெச்சூர்டான ஒரு நபரை திருமணம் செய்வது எப்படி தப்பாகும்? இதை தப்பு நீங்க பேசக்கூடாது அப்படின்னா நம்ம யாருமே இதை பேசுறதே இல்லை. இதை பத்தி பேசும்போதுதான் இது உதாரணத்துக்கு தான் எடுத்துட்டு வராங்க. அதுமே இவங்க பேச போய் தான் வெளியில வருதே தவிர இல்ல யாருமே அதை கண்டுட்டு போயிருந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது கன்சென்ட், அவங்களுடைய விருப்பப்படி அவங்க 2 பேர் திருமணம் செய்து கொள்றாங்க. ஏஜ் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்போ இதுவும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது இல்ல. இதை பேசக்கூடாதுன்னா இதையும் பேசக்கூடாது தானே. 77 வயசு வந்து வயசானது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 47 வயசும் வயசானதுதான். சோ இது கன்சென்ட் தான், அதுவும் கன்சென்ட் தான். இது வயசானவர் அப்படின்னா இதுவும் வயசானவர் தான். இதை பேசக்கூடாதுன்னா இதையும் பேசக்கூடாது தானே. ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ சாடிஸ் மனநிலையா இல்ல சங்கிங்களுடைய ஸ்டாண்டை நீங்க தூக்கிட்டு சுத்துறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்ப நம்ம வந்து பிரான்ஸ் தமிழச்சியா பிரெஞ்சு தமிழச்சியா தெரியல, ஏன்னா அவங்க நான் ஃபாலோவே பண்றது இல்ல. அவங்க பேருமே எனக்கு சரியாவே தெரியாது. என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சவுக்கு சங்கர், ஒரு பெண் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ரெஃபர் பண்ணிட்டே போலாம் அந்த வீடியோல. அந்த பெண் சவுக்கு சங்கர் வந்து எங்க போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழா அப்படிங்கிற ஒரு சேனல் நினைக்கிறேன். முக்கியமா இந்த சேனல் வந்து இந்த ஊம்பலச்சேரி அப்படின்னு எல்லாரும் ரெஃபர் பண்ணுவாங்க. அவரோட பேர் வந்து ராஜவேல் நாகராஜன். கரெக்ட், ராஜவேல் நாகராஜன் அவர்கள். அவங்களுடைய சேனல். அவரோட சேனல்ல போயிட்டு இவங்க பேசுறாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
முழுக்க முழுக்க வந்து ஒரு காலத்துல சீமானிஸ்டா இருந்தவர் இப்ப வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை பிஜேபி அப்படின்னு பேசுறவர். சரி, அவர் பெண்ணியம் பேசுறவரா, இல்ல பெண்களுக்காக பேசுறவரா, இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை பத்தி பேசுறவரானா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுகவுக்கு எதிராக பேசுறாரு, திமுக காரன் ஏதாவது செஞ்சா பேசுவாரு. அப்படிங்கிறப்போ சரி, மணிப்பூர் பத்தி பேசியிருக்கிறாரா? இல்ல. அதுக்கப்புறம் இந்த பொள்ளாச்சி விஷயம் இல்ல. தமிழ்நாட்டுல நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்களா எதையுமே அவர் பேசுனது கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி நடக்கிற பெண்களுக்கு எதிராக வன்முறைகள், குற்றங்கள் என்னவா இருக்கட்டும், கொடூரங்கள் எதையுமே அவர் பேசுனதே கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.99 வந்து பிஜேபி காரங்க, இந்த பொள்ளாச்சி வந்து அதிமுக காரங்க. சோ அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அங்க போய் ஒருத்தவங்க உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா, அதுவும் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களா இருக்கட்டும்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுறாங்களா இல்ல வேற எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அது என்ன பெண் சவுக்கு சங்கர் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் தான் ஒரு நரேஷன் வச்சுட்டு பேசுவாரு. அதாவது பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு பக்கம் நின்று பேச மாட்டாரு. பாதிப்புக்கு உட்பட்டவர்களை திரும்ப திரும்ப வந்து அவர் பேசி அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரியான ஸ்டாண்டை தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கான சில உதாரணங்கள் சொல்றேன். அதன் காரணமாகவே வந்துட்டு இவங்களை வந்து நம்ம இந்த பேர் அடைமொழி விட்டு கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அதே மாதிரிதான் இவங்களுமே ஒரு அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறதா எனக்கு தென்படுது. அவங்க பேசுற நடவடிக்கைகள், நம்ம இப்படி பேசுறதுனால அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ஒரு பெண் இல்லாட்டினா அவங்க கரியர் என்ன ஆகும், அதை பத்தி எதை பத்தியுமே யோசிக்காம தன்னை மட்டுமே வந்து யோசிச்சுட்டு பேசுறதுனால இவங்க ஒரு பெண் சவுக்கு சங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. இன்னொரு காரணம், அவங்களை பெண் சவுக்கு சங்கர் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா தமிழால வந்து அவங்க பெண் போராளி, ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற டேக் போட்டிருப்பாங்க, அப்படிதான் அறிமுகமே படுத்துவாங்க. ஒரு பெண் போராளின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனா இவங்க தூக்கிட்டு சுத்துற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேனலா 3 வருஷமா 4 வருஷமா வந்து அதையே திரும்ப திரும்ப பேசி பெரியாரிஸ்ட் அவங்க வந்து சில பெரியாரிஸ்ட் லீடர்ஸை வந்து அவங்க அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பெண் போராளின்னு எப்படி நீ சொல்லிட முடியும்? பெண் போராளினா சமூகத்துல நடக்கிற பல பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நீ பேசுனியா, போராட்டம் பண்ணியா, அப்புறம் பிரான்ஸ்ல உட்கார்ந்துருக்கேன், நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்றேன், பிரான்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு போனியா, டிஸ்கஸ் பண்ணீங்களா, தீர்வு கண்டீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பெண் போராளி அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, இங்க இருக்கிற விஷயங்கள் நீங்க உங்களால வந்து பேச முடியல, தெரியாம கூட இருந்திருக்கலாம், வாட் எவர் மேபி. ஆனா பாண்டிச்சேரிக்காரங்க தானே நீங்க. பாண்டிச்சேரியில இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி வந்து ஒரு சின்ன குழந்தை அவங்களுடைய வீட்டுக்கு தெருவுல விளையாண்டுட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு போய் வச்சு சீரழிச்சது 2 நாய்ங்கன்னு சொல்றது லிட்டரலா நாய்ங்க இல்ல, டாக்ஸ் இல்ல, 2 நபர்கள். அதை பத்தி நீங்க எவ்வளவு பேசியிருக்கீங்க? அதுக்காக வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்து முயற்சி எடுத்து போராட்டம் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். நீங்க அதற்காக என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். உங்க ஊரு தானே, உங்க ஊர்ல நடக்கிற, அதுவும் குழந்தை பெண்ணுக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயத்துக்கே நீங்க இது வரைக்கும் பேசினது இல்ல. அதை தாண்டி நம்ம மறுபடி சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நாத்தாக்கால நேத்து நான் 3 இன்சிடென்ட் வந்து கோட் பண்ணியிருந்தேன். ஒரு விதவை பெண், அவங்களுக்கு குழந்தை கூட இருக்கு, அவங்களை திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் விட்டனால அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை பத்தி நீங்க பேசல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு நாத்தாக்கா நபரை பத்தி குற்றம் சாட்டினாங்க. அவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சதா, அதை பத்தியும் நீங்க பேசல. அதுக்கப்புறம் சீமானண்ணன், விஜயலட்சுமி இதெல்லாம் இருக்கு. சரி, அதை பத்தியும் நீங்க பேசல. இப்போ இடுமாவன் அவங்கள பத்தின டாபிக்கும் வந்திருக்கு. சரி, அது பர்சனல் அப்படின்னு அந்த பெண் சொன்னனால நீங்க பேசல அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க இப்படி எதையுமே பேசாதப்போ எப்படி பெண் போராளின்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் விஷயத்துக்காக நீங்க போராடினீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நான் பிரான்ஸ்ல உட்காந்து இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அது நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். அது எங்களுக்கு தேவையில்லாது. தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களுக்கு இல்ல இந்தியாவில் நடக்கும் குற்றங்களுக்காக நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தூக்கிட்டு வந்துட்டு 3 வருஷமா குற்றம் சாட்டிட்டு இருக்க அந்த பெண்களா இருக்கட்டும், இல்ல அந்த நிகழ்வா இருக்கட்டும், இல்ல அந்த நபரா இருக்கட்டும், அது நீங்க எங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்துருக்கீங்க. அதேதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற சேனல்ஸ்ல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இங்க உள்ள பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்க எவ்வளவு தூரம் புரட்சிகரமா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கறத பொறுத்தும் இருக்குல்ல நீங்க பெண் போராளியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு. சரி, அதையும் விட்டுறலாம்.
வேறு சில கேள்விகள்லாம் இருக்கு எங்களுக்கு வரிசையா கேட்கறதுக்கு வரேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோ என்ன அப்படின்னா, அதாவது இந்த பெண் சவுக்கு சங்கர் அவங்க வந்துட்டு தமிழா சேனல்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, சுபவி அவர்கள் வந்து திருமணம் கடந்த உறவை வந்து பத்தி பேசியிருக்கிறாரு, ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி ஐயா எங்க பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன், வீடியோஸும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அவர் எழுதின பிளாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் உட்காந்து தேடினேன். இப்படி நேத்துல இருந்து நான் தேடிட்டே இருந்தனால எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனாலதான் வீடியோ போட டிலே ஆயிடுச்சு. அதனால நமது ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சவுக்கு சங்கர் அவங்க வந்து இந்த பாருங்க இங்க பேசியிருக்காங்க, இதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், அதை ஆராய்ச்சி பண்ண. சரி, அவர் பேசினாரு பேசலங்கிறத தாண்டி ஒருவேளை அவர் பேசியிருந்தா எனக்கு தெரிஞ்சு பெரியார் அவர்கள் காதலுக்காக சொன்ன ஸ்டாண்ட், அதாவது காதல் என்பது, சரி ஒரு நிமிஷம், நான் எதுக்கு பெரியார் என்ன சொன்னாருன்னு சொல்லணும்? நான் பெரியாரிஸ்ட், சரி இப்படிதான் பெரியார் வந்து காதலை பத்தி, திருமணத்தை பத்தி, உறவுகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அததான் சுபவி அவர்களும் பேசியிருப்பாரு எங்கேயாவது மேடைகள்ல, அதை இவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க, இல்லைன்னா அதைத்தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நான் விளக்கம் கொடுக்கலாம். பட் நான் பெரியாரிஸ்ட்னா அவங்க நீங்க பெரியாரிஸ்ட் தானே, நீங்களே சொல்லிக்கிறீங்க நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்ட்டு. அதுவும் எப்படி அந்த தமிழா சேனல்லையும் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, பெரியாரை உள்வாங்கிய, மிக தீர்க்கமாய் உள்வாங்கிய பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா பெரியார் அந்த திருமணம் குறித்தும் திருமணத்தில் ஏற்படும் காதல் குறித்தும் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. முடிஞ்சா Facebookல பக்கம் பக்கமா எழுதும் போது பெரியார் அதை குறித்து என்ன சொன்னாரு, அதை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தம்பிங்க படிச்சுட்டு அதேதான் சுபவி அவர்கள் பேசியிருக்கிறாரா இல்ல வேற ஏதாவது பேசியிருக்கிறாரா, நம்ம சுபவியை பத்தி தப்பா பேசலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. ஏன்னா தம்பிங்க வந்து சங்கிங்க கிடையாது, புரிதல் உள்ளவங்க, படிச்சா புரிஞ்சுக்குவாங்க, படிக்கணும், அவ்வளவுதான். சரி, நீங்க கொளத்தூர் மணியண்ணன் மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சுட்டே இருக்குது, என்ன அப்படின்னா ஆபாச வீடியோ பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு அது என்ன ஆபாச வீடியோ அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன்னும் இல்ல, இவங்களுடைய ஆபாச வீடியோ அதான். வேணும்னா நான் ஒரு வேலை சரியா புரிஞ்சுக்கல, அது தப்பு அப்படின்னா ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சவுக்கு சங்கர் அவங்க வந்து சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு எங்கேயாவது எழுதட்டும், இல்லை யார் மூலமாவது தெரியப்படுத்தட்டும். இல்லைங்க என்னோட வீடியோ இல்லைங்க இந்த அவங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடியோ தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சுங்கிறது நான் கெஸ்ட் எல்லாம் பண்ணலங்க. தமிழால இவங்க சொன்னதா இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணார் அப்படிங்கிற ஒரு நபரை அவங்க சொல்றாங்கல்ல, அவர் மற்ற சேனல்ல சொன்னதா இருக்கட்டும், இவங்களுடைய நியூட் வீடியோ தான். அதுமே வந்து வீடியோ இல்ல போட்டோவாமா, அந்த வீடியோல இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட் போல, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. அதாவது இவங்களுடைய ஒரு நியூட் பிக்சரையோ வீடியோவோ வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அந்த நபர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கொளத்தூர் மணியண்ணனுக்கு நான் அனுப்பி வச்சேன், அவர் பார்த்துட்டாரு. அப்போ அதுதான் வந்து இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை முழுமையா அது என்ன பார்த்தாரு, என்ன வீடியோ இவங்க அனுப்பி வச்சாங்க, யாரு சம்பந்தப்பட்டதை அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறது தெரியாம தான் இந்த சங்கிங்களா இருக்கட்டும், இல்லாட்டினா புரிதல் இல்லாத தம்பிங்களா இருக்கட்டும் பரப்பிட்டே இருக்கிறாங்கல்ல. சோ அது வந்து இவங்களுடைய நியூட் பிக்சர் ஆர் வீடியோ. ஓகே, இப்போ யார்கிட்ட இருந்து அந்த பிக்சர் போச்சு, வீடியோ போச்சு, யாராவது ஹனி ட்ராப் பண்ணி எடுத்து அதை வந்து குளத்தூர் மணியண்ணனுடைய போனுக்கு கொடுத்துட்டாங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குளத்தூர் மணியண்ணன் வீடியோக்கு போனுக்கு போச்சு இல்லையா, அதாவது ரெண்டு விஷயமா நான் பாக்குறேன். ஒரு விஷயம் உண்மை, அதை நான் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து போன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த நம்பரே அண்ணன் கிட்ட இல்ல, அதுக்குதான் இவங்க அனுப்பியிருக்காங்க. அது ரெட் அப்படின்னு காமிச்சிருக்கு, ரீட் அதான் ரெட் அப்படின்னு காமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல், அது உண்மையான தகவல். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த போனை அண்ணனே வச்சிருந்திருக்கட்டும், நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நம்மளுக்குமே ஒரு மெசேஜஸ் எல்லாம் வரும், நம்ம சும்மா அப்படி போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்போம், ஆனா வேலையா இருந்திருப்போம், ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்திருப்போம், மீட்டிங்ல இருந்திருப்போம், திருப்பி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம், அப்புறம் கடந்து போயிருப்போம். ஏன்னா நம்ம வெட்டியா இருக்கிற நம்மளுக்கே வந்து 100 மெசேஜ் வருது அப்படின்னா வேலையில இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்க 1000 2000 மெசேஜ் வரும், கீழே போயிருக்கும், மறந்து இருந்திருக்கலாம், ஆனா அது வந்து பார்த்ததாதான் காமிக்கும். ஏன் அப்படி காமிச்சிருக்க கூடாது? சரி, நீங்க அனுப்பியிருக்கீங்க, அவங்க ஓபன் பண்ணியே பார்க்கட்டும், பார்த்து நீங்க தானே அனுப்புனீங்க, உங்களுக்கு தெரியும், உங்க புத்தியில இருந்து 6வது சென்ஸ்ல இருந்து கன்சென்ட்ல இருந்து தான் இந்த வீடியோ அனுப்பி இந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்புறம் பார்க்கணும் தானே அனுப்புனீங்க, அப்புறம் பார்த்துட்டாருன்னு எப்படி கேஸ் கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இந்த கேஸ் நிக்கவே நிக்காது, அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் நிக்கவே நிக்காது, கோர்ட்லங்கிற புரிதல் அறிவாது இருக்கா? நீங்க அனுப்புறீங்க, ஒருத்தர் பார்க்கதான் செய்வான். அதனால அவங்க தொந்தரவு கொடுத்தாங்களா பின்னாடி, அதை வச்சுட்டு நீங்க இப்படிப்பட்ட பெண் அப்படின்னு ப்ரிஜுடைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாங்களா அப்படிங்கறதா அங்க கேள்வி வரும். இல்லங்க பார்த்துட்டாரு அப்படின்னா நீ பார்க்கறதானே அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
உங்களுக்கு அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க போல. அதாவது ஹெச் ராஜா அவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அது கடைசியில வர என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. இது மாதிரி நல்ல நல்ல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கும் அப்படி சொல்லிடுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோ என்னமோ உங்களுக்கு, இது எப்படிமா ரெட்ன்னு இருந்துச்சுன்னா அவங்க பாத்துட்டாங்கன்னு அர்த்தமா, அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா, இல்லைன்னா உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா, அதை வச்சு அப்படிலாம் கேட்பாங்க. நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து பெரிய எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் புரியாம இந்த பேஸ்லெஸ்ஸா வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப குளத்தூர் அண்ணாக்கு போன விஷயத்த விட்டுருங்க. அவரை தப்பா பேசுறவங்க தப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வியூஸ், இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த அம்மாவே வந்துட்டு வீடியோ பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்களா, அப்புறம் பாத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, நீங்க முதல்ல எதுக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்ப உங்களுக்குமே வர ஆரம்பிச்சிருக்கும். அதை ஒதுக்கி விட்டுறலாம். இப்போ அப்போ குளத்தூர் மணியண்ணன் மேல எந்த தவறுமே இல்ல, அந்த கேஸுமே இவங்க கொடுத்தாலும் நிக்க போறது இல்ல. இவங்க நியாயம் கேட்டு போயிருக்காங்க, அங்க இருந்து அபியூஸோ இல்லைன்னா ஏதோ வந்திருந்தாவது அவரை வந்து குற்றம் சொல்லலாம். அவர் வந்து கடந்து போயிட்டாரு. சோ அவர் பார்த்தாரா பார்க்கலையா, அவர் பார்த்தாருன்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அவர் தான் பார்த்தாருன்னு, அவர் ஓபன் பண்ணி பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்கு வரும். அதை நீங்க வந்து பெண் சவுக்கு சங்கர்கிட்ட போய் நீங்க கேட்டுக்கலாம். சரி, இப்ப இங்க வரலாம். உங்களுடைய விருப்பப்படி அது ரெக்கார்ட் செய்யப்படுது. நீங்க வந்து நியூடா போய் நிக்கிறீங்க, அந்த எதிர்கொள்ள ஒரு ஆண் வந்து அதை ரெக்கார்ட் பண்றாரு, இல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம், ஹூமவர் மேபி யார் வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா அது கன்சென்ட்ல நடக்குது. இப்ப நீங்க யார குறை சொல்ல வரீங்க? சரி, அந்த நபர் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரா, அந்த நபர் ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னா அந்த நபர் மேலதானே குற்றம் சாட்டணும். நீங்க என்னன்னா பண்றீங்கன்னா, நீங்க மட்டும் தான் உலகத்திலேயே வந்து ஒரு தலை சிறந்த பெரியாரிஸ்ட் மாதிரியும் மத்த எல்லா பெரியாரிஸ்டும் இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி திரியுறீங்க. அது தனி நபர் ஒழுக்கம். அவர் தப்பு செஞ்சிடறாரு, சரி, அவர் தப்பு செஞ்சிடறாரா, அவர் பெரியாரிஸ்ட்னு நீங்க கொண்டு போய் ஒரு 4 பேர்கிட்ட நியாயம் கேட்க போறீங்க. நீங்களே ஒரு பெரியாரிஸ்ட் தானே, உங்ககிட்டயே நீங்க நியாயம் கேட்டுக்கிட்டீங்களா, நீங்க செஞ்சது சரியா தப்பான்னு. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப நீங்க நியாயம் கேட்க போறீங்க, அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்க சுபவி அவர்களையும் குளத்தூர் மணியண்ணன் அவர்களையும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும் குறை சொல்றீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நபர், அவர் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கவர், அந்த இயக்கத்துல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்களா? ஏன்னா எந்த இயக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் மேல எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோ அதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஊர் உலகத்துல நான் பெரியாரிஸ்ட்னு எவனோ சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு இருந்தாலோ, இல்ல அவன் மேல ஒரு தப்பு குற்றம் சாட்டப்படுதோ, அவங்களுக்கு எல்லாம் இவங்க போய் விளக்கம் கொடுக்க முடியாது. அன்லெஸ் அன்டில் அங்க பாதிக்கப்பட்ட பெண் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து நியாயம் கேட்டா. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நான் தானே பாதிக்கப்பட்ட பெண், நான் தானே போய் நியாயம் கேட்கிறேன், அப்ப நியாயம் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அங்கேயும் ஒரு பேஸ்லெஸ் இருக்கு. அந்த பெண்ணை அந்த நபர் வந்து ஏமாற்றி வந்து வீடியோ எடுக்கல. இந்த பெண் கன்சென்ட்டா ஒரு விஷயம் செய்யறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சேதான் அது நடக்குது அப்படிங்கிறப்போ எப்படி தலையிட அப்படின்னு அவங்க வந்து போயிருந்துக்கலாம். நீங்களே பேசி தீர்த்துக்கலாம். நீங்க ஒரு அடல்ட், உங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணவருக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க பேசி தீர்த்துக்கோங்க முதல்ல அப்படின்னு அவங்க போயிருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இவங்களை எதுக்கு நீங்க குற்றம் சாட்டிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா, நீங்க பாதிக்கப்பட்ட பெண் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய பிக்சரை வெளியிட்டார்கள் அப்படிங்கறதுக்காக அப்படின்னா, எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சில வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்குள்ள என்னமோ ஒரு குரூப், அந்த குரூப்புக்குள்ள சில பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற சிட் சாட் விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த குரூப்ல இருந்து லீக் ஆகிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க பப்ளிஷ் பண்றாங்க, தமிழச்சி அவங்க. இப்போ எனக்கு நீங்க பாதிக்கப்பட்ட, நான் ஒரு பெண், நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கல, என்னோட கன்சென்ட் இல்லாம என்னோட போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தானே நீங்க ஊர் உலகத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பெண்கள் வந்து உங்ககிட்ட நியாயம் கேட்டாங்களா, எனக்கு நியாயம் வேணும், தப்பு நடந்துச்சு, என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்ல. அவங்களுடைய விருப்பப்படி அவங்க நடத்திக்கிட்ட சிட்சாட் மெசேஜஸ் நீங்க எதுக்கு பொது வழிக்கு கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலா உள்ள போக வேண்டியது நீங்க தான். ஆனா அவங்க தேவையில்லாம இந்த சாக்கடையை நோண்ட வேண்டாம் அப்படிங்கறதுனால அமைதியா இருக்கிறனால நீங்க திரும்ப திரும்ப தமிழா மாதிரியா இல்ல என்டிகே மாதிரியான சேனல்ஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பெண்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறது நியாயமா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க தெரிஞ்சதான் செய்யறீங்களா, இல்ல தெரியாம புரிதல் இல்லாம செஞ்சுட்டீங்களா? அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணுங்கிற ஒரு ஆசையில நீங்க வந்து ரிவீல் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. அது சரியா? தப்பு தானே. அந்த தப்ப நீங்க செய்யலாமா? அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற நியாயமான்னு பாருங்க. இனிமேலாவது அந்த பெண்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம இருங்க. ஏன்னா அதனால அந்த பெண்களுடைய வாழ்க்கையில பல குளறுபடி நடந்திருக்கலாம், இல்ல வேலை போயிருந்திருக்கலாம், ஏதேதோ நடந்திருக்கலாம். சரி, அப்படி அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா
அவங்க ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணலங்க. இவங்க குற்றம் சாட்டுற அந்த குரூப்போடைய அட்மின் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்காங்க. அதன் பேரில் இதே பிரான்ஸ் தமிழச்சியோ இல்ல யாரோ கொடுத்த கேஸ்ல தான் அவங்க ரீசெண்டா அரெஸ்ட் ஆனாங்கன்னு வேற பேப்பர்ல நியூஸ் வந்துருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அவங்க ஏதோ சம்திங் செஞ்சிருக்காங்க which is weird, which is not against to the society அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சரி, ஆனா இந்த குரூப்ல போயிட்டு அவங்க ஏதோ புரட்சியா பேசுறாங்க, ஃபெமினிசமா பேசுறாங்க, என்னமோ பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆர்வத்திலயோ ஒரு ஆவல்லையோ போயிட்டு Facebookல ஜாயின் ஆகி அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆன அந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க சும்மா ஒரு ஃபெமினிசம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு புரட்சிகரமா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு தானே அவங்க போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும் போது அவங்க என்னங்க தப்பு செஞ்சாங்க? அவங்களோட ஐடென்டிட்டி எதுக்கு நீங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க நீங்க எப்படி இங்க அவளை பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணோ அதே மாதிரிதான் அவங்க ஒரு விக்டிம்ஸ். அவங்க எல்லாம் அவங்கள எதுக்கு நீங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குரூப்குள்ள இருந்த யாரோ மேல வந்து உங்களுக்கு பர்சனல் ரிவெஞ்ச் இருந்திருக்கு. அதை வந்து தீர்த்துக்கிறதுக்காக நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களையும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இந்த குரூப்பை கிரியேட் பண்ணாம அரெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க என்னென்னமோ வந்து பண்ணியிருந்திருக்கலாம், அது சமூகத்துக்கு தப்பான விஷயங்களா இருந்திருக்கலாம். அந்த அம்மா விட்டுருங்க, அந்த அம்மாக்கு மனநிலை கூட சரியில்லாம இருந்திருக்கலாம், சைக்காலஜிக்கலா ஏதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டிருந்திருக்கலாம், அது ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஏதோ ஃபெமினிசமா பேசுறாங்கன்னு உள்ள ஆர்வமா போனவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? சரி, அது இல்லங்க, அவங்க வந்து அதான் அந்த வீடியோல நாங்க பார்த்தோமே, அவங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்து அந்த ரூமுக்குள்ள வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க, ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி பேசுற சில இந்த பிற்போக்குவாதிகள் இருப்பாங்கல்ல. நம்ம பிரான்ஸ் தமிழச்சியை விட்டுருவோம் அந்த இடத்துல. அவங்க வந்து ஜஸ்ட் வீடியோ தான் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கலாம், இல்ல அவங்களை காப்பாத்துறேங்கிற பொருள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அப்லோட் பண்ணி ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க அந்த வீடியோஸ் எடுத்துட்டு ரீட்வீட் பண்ணிட்டு அதுல வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா, யாரு தண்ணி அடிச்சாலும் அது தப்புதான், அது ஒழுக்க சம்பந்தமா பார்க்க வேணாம், ஹெல்த் சம்பந்தமா மட்டும் தான் அதை பார்க்கணுமே தவிர ஒழுக்க சம்பந்தமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்க அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி சந்தோஷம் அடையிறீங்க அப்படின்னா சாடிஸா இருக்கணும், இல்லைன்னா பிற்போக்குவாதியா இருக்கணும், இல்ல வீட்டுல பொண்ணுங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறவனா இருக்கணும். இதுல இந்த 3ல ஏதாவது ஒன்னா இருந்தவன் தான் இதெல்லாம் வந்து பரப்பி பரப்பி சந்தோஷம் அடையிறதுக்கான முயற்சியா இருக்க முடியும் இல்லையா? ஏன் அப்படின்னா 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் போயிட்டு உங்க பாட்டி தாத்தாட்ட கேளுங்க, அந்த காலத்துல அந்த பாட்டி தாத்தாங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்திருக்கும், பாட்டிங்களுக்கே இருந்திருக்கும். அந்த புகையிலை இருக்குல்ல, அது போடுவாங்க. புகையிலைன்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த சிகரெட்டுக்குள்ள இருக்கிற அந்த லீஃப் தான், அதெல்லாம் அந்த வாயில வச்சுக்குவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் மது பழக்கமே வந்து ஔவையார் காலத்துல இருந்தே இருக்கு. நாங்க அது வந்து தமிழ் தேசியம் தமிழர் பண்பாடு அப்படின்னு பேசுறவங்க ஔவையார் மட்டும் இல்ல, மத்த சங்க இலக்கியங்களை பாத்தீங்கன்னா அந்த பழக்கம் போதை பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்துல இருந்திருக்குல்ல. அப்போ நீங்க வந்து ஒழுக்கம் இல்ல இது தமிழர் பண்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா எந்த பீரியட்ல இருந்து டிரைவ் பண்றீங்கன்னு தயவுசெய்து சொல்லிருங்க. ஏன்னா அந்த பழக்கங்கிறது இப்ப கூட இந்த காட்டு வேலைக்கு போறங்க, கல்லு சுமக்கிற வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து இப்பவுமே டாஸ்மார்க்ல வாங்கி குடிக்கும் குடிப்பழக்கம் இருக்கதான் செய்யுது. அது வந்து அவங்களுடைய வலியை வந்து நிவாரணமா அவங்க எடுத்துக்கிறாங்க. முந்தைய காலகட்டத்துல சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டது அப்படின்னா சின்ன சின்ன போதைகளுக்காக வந்து அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. இப்ப எடுத்துக்கிற பெண்களும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக தான். சோ ஆண் பெண் யாரா இருந்தாலும் போதைக்காக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இதுல பெண்கள் மட்டும் எடுத்துக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாடிஷாவோ இல்லைன்னா பிற்போக்குவாதியாவோ தானே இருக்க முடியும். இல்லங்க நான் ஹெல்த்துக்காக பேசுறேன் அப்படின்னா ஆண்களுடைய ஹெல்த்துக்காகவும் தயவு செய்து பேசுங்க, எல்லாரும் கேட்கட்டும், எல்லாரும் மாறட்டும், எல்லாரும் குறைச்சிக்கிட்டும். ஆனா பெண் செய்யறா அப்படிங்கிற போது மட்டும் ஃபார்வர்ட் பண்றது, சுத்த விடுறது. ஏன்னா இந்த நாத்தாக்கா தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு ஹோட்டல்ல குடிச்சாங்க, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியா தான் சுத்தல்ல போயிருக்கும். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆனா மது குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணவங்க கூட ரொம்ப கம்மியா தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா பொண்ணுங்க குடிக்கிறாங்கன்னு ஷேர் பண்ற விஷயம் மட்டும் அதிக அளவுல ஷேர் பண்றப்போ என்னவா நினைக்க தோணுதுன்னா மனநோய் அப்படின்னு நினைக்க தோணுது. அதை தாண்டி ஒரு சில வந்து சிட்சாட் விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போல அதை அந்த ஸ்கிரீன்ஷாட் அதெல்லாமே இந்த பெண் சவுக்கு சங்கர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற அதே பிள்ளைங்க கிட்டதான் கேட்கிறேன், அந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க தான் இந்த ஔவையார் கொலக்கட்டைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த விழாக்கு வந்து செவ்வாய் விநாயகரா செவ்வாய் பிள்ளையார் விழான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வீட்டுல இருக்க பெண்கள் மட்டுமே போயிட்டு அந்த கொலக்கட்டை எல்லாம் செஞ்சுட்டு சில விஷயங்கள் நடக்கும். உங்க அம்மாட்டியோ உங்க அக்கா கிட்டயோ இல்ல உங்க பாட்டி கிட்டயோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டு பாரு, செருப்ப கட்டிட்டு அடிக்க வரும்.
வருவானுங்க, உனக்கு எதுக்குடா அப்படின்ட்டு. அப்போ சிட் சாட் இந்த மாதிரி ரகசியங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை பேசிக்கிறது, பகிர்ந்துக்கிறது, அதுக்காகவே விழா கொண்டாடுறது அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. ஆண்களுக்கு மட்டும்தான் பசங்க கூட பசங்க சேர்ந்தா கண்டதெல்லாம் பேசிக்குவீங்களா? அதே மாதிரி பெண்களும் பெண்கள் கூட சேர்ந்தா பேசிக்குவாங்க. ஏன் உங்க அம்மாவும் உங்க அக்காவோ இல்ல தங்கச்சியோ இல்ல பாட்டியோ உங்க அம்மாவுமே ஒரு ஓரமா நின்னு பேசினா என்னன்னு போய் கேட்டு பாருங்க, செருப்பால அடி வாங்குவீங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி பேசிக்க 1000 விஷயங்கள் இருக்கும். சோ ஆனா உங்களுக்கு என்ன அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கு. நீங்க தைரியமா வெளியிலேயே ஓப்பனா கூட பேசலாம். அப்படிங்கிறப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் கிடைச்சிச்சுன்னா அதுக்காக அந்த காலத்துல வந்து விழா திருவிழா அப்படிலாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது காலப்போக்குல குறைஞ்சிட்டே வருது. நம்மளும் மாடர்னைஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெண்களும் ஓப்பன் அப் ஆறாங்க. இந்த மாதிரி குரூப் ஏற்படும் போது பெண்களா சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. அதுக்குள்ள போய் நீ எட்டி பாக்குற இல்ல அத ஒரு விஷயமா நீ பேசுற அப்படின்னா இப்ப இந்த தம்பிங்களையும் சேர்த்து நம்ம பெண் சவுக்கு சங்கரையும் சேர்த்துதான் இந்த கேள்வி. பாத்ரூம்ல கிறுக்கி வச்சுட்டு வரான்ல, அதேதான் நீங்க Facebookல பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த விஷயத்த, இந்த சிட் சாட் விஷயத்த. அப்புறம் தமிழா சேனல்ல போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குற்றச்சாட்டை வைத்துட்டு இவங்களோட தலைவர் கலைஞரே அப்படிதானுங்க, அவருக்கு 3 கல்யாணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிறாங்க. ஆமாம், கலைஞருக்கு 3 மனைவி தான். ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவர் 2வதாக திருமணம் செய்து கொள்றாரு. அப்ப அவங்கதான் வந்து மனைவி. அதற்கு பின் அவர் திருமணம் கொஞ்ச காலகட்டங்கள்ல செய்யறாரு. ஆனா அவர் எந்த இடத்துலயுமே அவர் மறைக்கல. அவங்கள சட்டசபையில என்னுடைய துணைவின்னு அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் பயந்துட்டோ இல்லைன்னா வந்துட்டு இவங்க நொன்ன மாதிரி வந்துட்டு கலட்டி விட்டுட்டோ இல்லைன்னா இடுமாவன் மாதிரி கலட்டி விட்டுட்டோ அவர் இல்ல. மிக தைரியமாக வந்து ஆமாம் என்ன துணைவின்னு சொல்றாரு. ஏங்க அவர் துணைவின்னு சொல்லி தைரியமா சொன்னாலும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அந்த காலத்துல பிறந்தவருங்க. அந்த காலகட்டத்துல உள்ள உங்க தாத்தாங்கெல்லாம் கேட்டு பாருங்க. முக்கியமா நான் 80s ஏன் ரெஃபர் பண்றேன்னா 80s கிட்ஸோட தாத்தா தான் இப்ப கடைசி ஜெனரேஷன் தாத்தாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான திருமணங்கள் அங்க பரவலாக நடந்து கொண்ட காலகட்டத்துல இல்ல திருமணம் செய்து கொண்ட தாத்தாவா இருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் உள்ளவங்களே யங் தாத்தா தான், யங் தாத்தா பாட்டி தான். ஸோ 80s உள்ளவங்களுடைய தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு திருமணம்ங்கிறது எல்லாம் கம்மி தான், 2, 3 அப்படிங்கறத பரவலாவே இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம தாத்தாவை செய்யலன்னா கூட தாத்தாவோட அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ வந்து செஞ்சிருப்பாங்க, தெருவுல செஞ்சிருப்பாங்க, பக்கத்துல செஞ்சிருப்பாங்க. மிக அதிகமா பரவலாவே இருக்கும் 2 திருமணம் 3 திருமணம் அப்படிங்கிறது. ரெவல்யூஷன், அதாவது பரிமாணங்கிறது எப்படி நடந்திருக்கும், ஏதேதோ கன்றாவிலாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது தப்பு இது சரி, இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டமோ இல்லாட்டினா ஒழுக்கமோ வந்து இதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பிச்சு சில விஷயங்கள் மாற்றம் நடக்கும்ல. அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிற தருணம், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற சட்டமோ இல்ல ஒழுக்கமோ கற்பிக்கும் சமயத்துல அதுக்கு முன்னாடியே நடந்த திருமணங்கள் இதெல்லாம். ஒருத்தருக்கு வந்து 2 மனைவி இல்ல 3 மனைவி இருக்கிறதெல்லாம் அத குற்றச்சாட்டா கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. என்ன தமிழச்சு, நீங்க படிச்சீங்களா இல்ல நிஜமாவே வேலை பாக்குறீங்களா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களை பெண் சவுக்கு சங்கர், ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காக தான், உங்க நல்லதுக்காக தான். ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ரீசெண்டா சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமா சொல்லியிருந்தாங்க, நீ மனநிலையை சரி செஞ்சுக்கணும், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர், நீ வந்து எதிராளி பாதிக்கப்பட்டிருக்கான் அவனே நீ திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற ரேஞ்சில வந்து பாதிக்கப்பட்டவனே திரும்பியும் நீ பாதிப்புக்கு உள்ளாக்குற அப்படிங்கிற மாதிரி நிறையவே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு படிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்க பர்சனலா உங்ககிட்ட எனக்கு பிரச்சனை என்ன தீர்த்து வைங்கன்னு வராத பெண்களுடைய ஐடென்டிட்டிய நீங்க வெளியிடுறதன் மூலமாகவும், இப்படி என் வீடியோ பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அதுக்கு பார்த்திருந்தாலும் பார்த்தில்லாட்டினாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாத பட்சத்தில் அவர் மீது நீங்க பாலிய குற்றச்சாட்டு சாட்டுவதனாலையும் உங்களையும் இது மாதிரி ஹெச் ராஜாவை கண்டித்தது போலயோ இல்ல சவுக்கு சங்கரை கண்டித்தது போலயோ நீங்க வந்து மனுஷ பிறவியே இல்ல, எதுக்கு வந்து பாவம் வேலைக்கு போயிட்டு இருக்கிற, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா படிச்சு வந்துட்டு இருக்க, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்டு இருக்க அப்படின்னு எந்த ஜட்ஜும் உங்களுடைய மண்டையில கொட்டி நீ ஒரு பெண் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து பாதிச்சிருச்சு, நான் ஒரு பெண்ணை இதெல்லாம் சந்திச்சுட்டேன், என்னை வந்து என் ஐடென்டிட்டி இப்படிலாம் வந்து போட்டு காமிச்சிட்டாங்க, ரிவீல் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தப்ப நீங்க மத்த பொண்ணுங்க மேல இல்ல மத்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்
மேல காமிக்காம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு, எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறத யோசிச்சு, எதுக்கு ப்ரூஃப் இருக்கு எதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படிங்கறத யோசிச்சு உங்களுடைய கேஸை வலுப்படுத்தி கொண்டு கோர்ட்டுக்கு செல்லுமாறு நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். பெரிய அரெஸ்ட்னு சொல்லிட்டு தமிழா போன்ற சங்கி சேனல்ல போயிட்டு பேசுறீங்க. அப்புறம் அதே நரேஷனை கொண்டு வந்து Facebookலயும் ட்விட்டர்லயும் எழுதுறீங்க. நீங்க எழுதுறத இந்த என்டிகே தம்பிங்க ரீட்வீட் கோட்வீட்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமா இடும்பாவன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி உங்க ட்வீட்டை தான் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, முக்கியமா பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ அவங்க யாரை இறக்குவாங்க அப்படின்னா என்டிகே வந்து இறக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மரணம், அதை ஒட்டி கைதாகிறப்ப நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் அதுல வந்து இருக்காங்க அப்படின்னாலும் முக்கியமா வந்து இந்த அஞ்சலை அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அந்த மரணத்துக்கு அந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அதுக்கும் சொல்லப்பட்டது ஆருத்ரா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் போது அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்காக வந்து கலைஞர் அவர்களை பத்தி பேசுனா அதை பத்தியே திரும்ப திரும்ப வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, இதை வந்து பெருசா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு இறக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த பாடல். ஆனா அதுல அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி சாதிய பேர் இருந்தனால சாட்டை துரைமுருகனுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகி அரசு செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய போனை கைப்பற்றுறாங்க. போனை ஏன்டா கைப்பற்றுறேன்னு கேட்கிற இடும்பாவன் தான் தப்பு செய்யலன்னு எங்கேயும் சொல்லல, போனை கைப்பற்றனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேசிக்கா யார் அரெஸ்ட் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து வச்சுக்கிறது போனை தான், அதுக்கப்புறம் லேட்டரா தான் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் தப்பே செய்யாத விஜயலட்சுமியோடைய போனே வந்து போலீஸ் கிட்ட தான் இருக்கு, இன்ன வரைக்கும் திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் விஜயலட்சுமி அவர்களுமே வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, யார் அரெஸ்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கைப்பற்றுறது, அதை காவல் நிலையத்துல கைப்பற்றுறது அங்க அப்படிங்கிறது போன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதனால உங்களோட கேள்வியை இங்க அர்த்தமற்றது இடும்பாவன். எனிவேஸ் அந்த போன்னாலதான் வந்து இப்ப நிறைய ஆடியோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, ஃபார்வர்டட் ஆடியோஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அது பேக் ஃபயர் ஆனது. ஆனா பிஜேபி என்ன நினைச்சது அப்படின்னா, கலைஞரை பத்தி பேசிட்டா இவங்க திரும்ப திரும்ப அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப என்டிகே மாட்டிட்டாங்க. இப்ப என்டிகே காப்பாத்துறதுக்கு யார் வருவா அப்படின்னா, வாயா யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இவங்களுக்கு வாயா இருக்கிறது நம்மளுடைய பெண் சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அவங்க தான் வந்து ஒரு 6 மாசம் இருந்து ஊர் உலகத்துல எவ்வளவு பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனைனாலும் நடக்கட்டும் அமைதியா இருப்பாங்க, எதையுமே வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க ஊருக்குள்ள நடந்தாலும் பாண்டிச்சேரியில நடந்தாலும் பெண்களுக்கு எதிராகவோ குழந்தைகளுக்கு எதிராகவோ நடந்தாலும் பேச மாட்டாங்க இந்த பெண் புரட்சியாளர். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது பத்திக்குச்சு, என்டிகேக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்க வருவாங்க. அதனாலதான் அவங்கள நான் வந்து என்டிகேயோட ரெப்ரசன்டேட்டிவா வாயா, இப்போ பிஜேபி ஈக்குவல் டு என்டிகே ஈக்குவல் டு பெண் சவுக்கு சங்கரா அப்படிலாம் நம்ம கேட்டதுக்கான காரணம். நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது புதுசா ஒன்று இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, தலைவரை சமையல்காரன் ஆக்குனது இல்லாம இப்போ சாட்சிக்காரனா வேற கூப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு சாட்சி கூப்பிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க.